ஹீரோ மம்முட்டி ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷன்ல இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா நிக்கிறாரு. இவங்க வைஃபான ஜோதிகா இவங்க மேல ஒரு டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னு அப்பதான் எல்லாருக்குமே தெரிய வருது நாமினேஷன் டைம்ல. இதனால இவருக்கு ரொம்ப அசிங்கமாயி அவமானம் ஆயிடுது. எதுக்காக இப்படி பண்ணேன்னு அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்கும்போது, நான் இது ஏற்கனவே ஃபைல் பண்ணிட்டேன். எலெக்ஷன் டைம்ல பண்ணலன்னு சொல்றாங்க. இவங்க ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிட்டு, அவங்க அண்ணனையும் வந்து ஜோதிகாக்கு அட்வைஸ் பண்றாங்க. இந்த மாரி பண்ணாத 20 இயர்ஸ் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி. இப்ப எதுக்கு ஃபைல் பண்ணியிருக்க டிவோர்ஸ் கேஸ்? வித்ட்ரா பண்ணிட்டு அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா ஜோதிகா அவங்க பாயிண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஜோதிகாவோட மகள் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவர் ஒரு வக்கீல பார்த்து சீக்கிரமாகவே இந்த கேஸ ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்றாங்க ஹைகோர்ட்ல. அதனால இவங்க கேஸ் சீக்கிரமாவே ஹியரிங்க்கு வருது. கேஸ் வந்து கோர்ட்ல வந்ததுக்கு அப்புறமா ஜோதிகா என்ன சொல்றாங்கன்னா, இவர் ஒரு கே ஹோமோசெக்சுவல் பெர்சன். இவங்க ஃப்ரெண்டு தான் இவங்களுடைய பார்ட்னர். எனக்கு வந்து எந்த ஒரு பிசிக்கல் நீடையும் ஒரு ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. என்னோட குழந்தைய நான் டிமாண்ட் பண்ணி தான் பெத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல இத மறுக்கிற மம்முட்டி அவங்க அப்பாவே அவருக்கு எதிரா வந்து சாட்சி சொல்லிடுறாங்க. அதனால ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இவங்களுக்கு டைவர்ஸ் கிடைச்சிருது. டைவர்ஸ்க்கு அப்புறமா அவங்க பார்ட்னரும் சேர்ந்தாங்களா? இந்த கிரைசிஸ்ல இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்களா? அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை.